வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஈவினிங் டைம் வெகு நாள் கழித்து காட்டுக்கு வந்திருக்கோம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம்னா இளந்த மரம் இருந்துச்சு. எத்தனை பழம்! ஆனால் இப்போ பசங்களாம் யாரும் இதை சாப்பிட்றத பெரும்பாலும் தவிர்த்துட்டாங்க. இந்த 90s கிட்ஸுக்கு தான் தெரியும் இதை பொறுக்கிறதுக்கு என்ன பாடுபட்டோம்னு. கரெக்டாக ஆளுநர் சமயமாக பார்த்து காட்டுக்குள்ளே பொறுக்கிட்டு இருப்போம். எப்படியோ ஒன்று வந்துடுவானுங்க. அப்போ எடுப்போம் பாரு ஓட்டம். போலீஸ் ட்ரைனிங்கில் கூட ஓடணுங்கிற மாதிரி வடிவேலு சொன்ன காமெடி தான் ஞாபகத்துக்கு வருது. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. அந்தந்த சீசனில் பார்த்திங்கன்னா கிடைக்கிற பழத்தை அப்பப்போ சாப்பிட்டணுங்க. ஸோ இந்த இளந்த பழத்தில் பார்த்திங்கன்னா பார்க்க பழம் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா நம்ம பல்லுக்கும் எலும்புக்கும் அவ்வளோ நல்லதுங்க. ஸோ பெரியவங்க இருந்தீங்கன்னா கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. எங்கள் தாத்தாலாம் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் போயில கூட கட்டடிச்சிட்டு போய் இழந்த பழம் சாப்பிட்ருக்கேன்னு வைங்களேன். பாப்பா என்ன இதில் ஒன்றுன்னா இந்த முள்ளுங்களோட போராடணும். தெரியுதுங்களா? கொக்கி முள் மாதிரி இருக்கும். சும்மா அப்படியே சட்டையில் மாட்டுச்சுன்னா எடுக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுணும். தெரியுதுங்களா? அவ்வளோ கிளியராக தெரில. மரம் ஆனால் சின்ன மரம் தாங்க. ஆனால் அந்த பழம் டேஸ்ட்டு சக்க. பாப்பா பார்க்கும்போதே எச்சி ஊறுதுங்க. சாப்பிட போகிறோம். சும்மா சொல்லக்கூடாது, நல்லாயிருக்கு. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஒரு சில பழம் பார்த்தாங்கன்னா புளிக்கும். நல்லாயிருக்கு. உங்கள் ஏரியாவில் கிடச்சதுன்னா நீங்களே விட்டுறாதீங்க, சாப்பிடுங்க. அப்போல்லாம் ஸ்கூல்லேயே வந்து பார்த்திங்கன்னா ₹1 ₹2 விற்பாங்க. இப்போ பெரும்பாலும் அந்த கலாச்சாரம் எங்கள் ஏரியாவிலும் இல்லை. உங்கள் ஏரியாவில் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பக்கத்துலேயே இன்னொரு மரத்துலேயும் இருக்குங்க. தெரியுதுங்களா? இப்போ நம்ம பொறுக்குனது இந்த மரம். இந்த பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இன்னொரு மரம் இருக்குது. அதையும் டேஸ்ட் பண்ணிடலாம். கிட்ட தான் இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் சின்ன பழமாக இருக்குது. அந்த மரத்து அளவுக்கு இல்லை. எப்படின்னு தெரியல. தெரியுதுங்களா? இங்கேருந்து என்ன ஒரு 10 அடி இருக்குங்களா? 10 அடி தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸு. ஆனால் பழம் நிறையா இருக்குங்க. பாருங்க, பூராமே பழம் தான். டா பொறுக்கு நீங்கள் நல்ல வேட்டை தான். பழம் எப்படி இருக்குன்னு தெரியல, டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். பாருங்கள், சும்மா ஆட்டம். பொறுக்கு இருங்க, பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன். புயல் வேகத்தில் போயிட்டுருக்கேன். பொந்துக்குள்ளே இருந்து எதுவும் பாம்பு வந்துடக்கூடாது. எப்பா மரத்துலேயே பழுத்துருக்கு. ஒரு 2 பழம் இருக்குது, அதையும் பொறிச்சிடும். வராசா இந்த முள்ளு தான். இழந்த முள்ளை மாட்டினோம், அவ்வளோதான். எடுக்க 2 ஆள் வேணும். ரவுண்டு பழம் தான்.
டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துருவோம். டேஸ்ட் பண்ணிடலாங்களா? இதே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தாங்க. இந்த மரத்தில் பழம் பெருசாக இருந்துச்சு, ஆனால் இதில் பழம் சிறுசு தான், இருந்தாலும் கில்லி தான். இந்த பழத்துக்கு விட்டு தாங்க இது. சின்ன பழமாக இருந்தாலும் இந்த விவேக் சார் சொன்னாப்புல சின்ன காலாக இருந்தாலும் நல்லா தான்டா இருக்குதுங்கிற மாதிரி. பா முன்னால ஒரு 10 பேர் 15 பேர் அந்த மாதிரி செட்டாக தான் வருவான். வந்தால் ஒருத்தன் உழுக்க ஒருத்தன் பிடிக்க நல்லாயிருக்கும். இப்போல்லாம் செட்டே இல்லை. எப்போ மொபைல் ஃபோன் வந்ததோ அப்போலேருந்து வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணால் கூட தாய் வழிங்க பார்த்துட்டு டபுள் டிக் வந்துடும். ஆனால் ஒரு மணி பார்க்காத மாதிரியே ஒரு 1 ஹவர் கழிச்சு தான் ரிப்ளைவே பண்ணுறானுங்க. என்ன பண்ணுறது? ஸோ நமக்கு எத்தனை பழம் கிடைச்சதுன்னு இன்றைக்கி பார்த்துருவோமா? ஏதாவது போடுறாங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தால் ஒரு காகிதம் கொண்டுட்டு வந்திருப்பேன். சரி, என்ன ஒரு 20 பழம் பொறுப்பிக்கு இருப்போமா? ஓகே. முடியலைங்க, நான் கோரிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொன்றும் எடுத்து வாயில் போடுவோம். நம்ம ஒரு 10 பழத்துக்கு மேலே சாப்பிட்டோம்னா வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிட முடியாது. சம்டைம்ஸ் இதில் புழு இருந்தாலும் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி சாப்பிட்டுக்குங்க. நல்ல கிளைமேட்டில் இந்த பின்னாடி இருக்கு பாருங்கள், அதுதான் நம்ம வயல். மானம் பார்த்த பூமி தான், அது காஞ்சி போய் கிடக்கு. சரி, ஃபைனலாக இந்த பழத்தோடு முடிச்சுப்போம். வீட்டில் வேறு தக்காளி சாப்பாடுன்னு சொன்னாங்க. அப்புறம் நைட்டு பட்னி தான், ஏன்னா பல்லு கூசும். வாங்க பார்ப்போம்.